சார் ஆனால் ஓவரால் கலெக்ஷன் ஒன்று இருக்குல்ல சார், 600 கோடி 700 கோடி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ ஜெயிலர் தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல வைக்கிறோம்னு வைங்களேன், அதை பீட் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஜெயிலருக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் இருந்தாங்க, கூலிக்கு இருக்குமா? இல்லை, நிச்சயமாக அதை பீட் பண்ணுவதற்காக வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 530 கோடிக்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு 750 crores ஆகுது இது எட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனம் வருவதால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு தோல்வி படம், இந்த படம் கலெக்ட் பண்ணாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இவர்களுக்கு வந்து நான் அந்த லியோ நேரத்தில் நடந்த விஷயத்தை வந்து நினைவூட்ட விரும்புகிறேன். என்னன்னா லியோ படம் வரும்போதும் இதை விட மோசமான நெகட்டிவ் டாக் இருந்தது உங்களுக்கு தெரியும். நிச்சயமா அந்த செகண்ட் ஹாஃப் குறித்து வந்து பேசாத ஆளே கிடையாது. எந்த அளவுக்கு அதை வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னா, இப்போ லோகேஷ் கனகராஜ் போன்றவர்களே அந்த செகண்ட் ஹாஃப் குறித்து விளக்கம் சொல்கிற அளவுக்கு வந்து அந்த நிலைமை இருந்ததெல்லாம் பார்த்தோம். ஆனால் அத்தனை நெகட்டிவ் விமர்சனங்களையும் தாண்டி அந்த படம் 600 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு. அதனால இப்போ அந்த லியோவோடு ஒப்பிடும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, கூலி படத்துக்கு வந்து அந்த நெகட்டிவ் விமர்சனம் கம்மின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே ரஜினி, இப்போ ரஜினி லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வசூலில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது.